அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழ் லிட்ரேச்சர் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஓகேவா, நம்மளோட சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டே இதாக தான் இருக்கும், ஃபஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட்டு லைன். ஓகேவா, எல்லாமே இதாக தான் இருக்கும். ஓகேவா, தமிழ் சங்ககால முதல் இந்த காலம் வரை தமிழ் இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். In the history of Tamil literature, Sangam age is, as per the researchers of these scholars, BC 300 to AD 300. The texts written in this period are called Sangam literature. Here we see about those literature அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னது, வரலாறு அப்படின்னு அர்த்தம். தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா சங்க இலக்கியம், தமிழ் இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். சங்கம் ஏஜ் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு அர்த்தம். ரிசர்ச்சர் அப்படின்னா ஆய்வாளர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்காலர்ஸ் அப்படின்னா அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதில் பிசி அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்டியன் எரா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கிமு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏடி அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து த டெக்ஸ்ட் ரிட்டன் இன் த பீரியட் ஆர் கால்டு சங்கம் லிட்ரேச்சர். டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்யுள்கள் அப்படின்னு சொல்லலாம், புத்தகங்கள், புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டன் அப்படின்னா எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பீரியட்னா கால அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது அப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது தமிழ் இலக்கியங்களோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்க காலம் அப்படின்றது ரிசர்ச்சர் ஆய்வாளர்கள் மற்றும் அறிஞர்களோட கூற்றுப்படி, ஆஸ் பர் த ரிசர்ச்சர் அப்படின்னா ரிசர்ச்சரோட கூற்றுப்படி அப்படின்னு அர்த்தம். ஆஸ் பர் அப்படின்னா அவர்களின் படி, அவங்க சொன்னதின் படி. சங்க காலம்னா எந்த காலமா, கிமு 300லேருந்து கிபி 300 வரை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா, இதில் 300 எழுதணும், அவங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் 30ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து த டெக்ஸ்ட் ரிட்டன் இன் திஸ் பீரியட் கால்டு சங்கம் லிட்ரேச்சர். அதாவது இந்த காலத்தில், அதாவது கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் எழுதுனாங்கல்ல, அந்த காலத்தில் எழுதின நூல்களை தான் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹியர் வி see about those literature. இங்கே நம்ம அந்த மாதிரியான இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து மேற்கணக்கு நூல்கள். ஓகேவா, நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது ரொம்பவே ஈஸியான ஒன்று. ஓகேவா, நம்மளுக்கு 1-2 கீவேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஸ்பெல்லிங்கோடு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தான். மேல்கணக்கு நூல்கள், அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுகிறோம் அப்படியே மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு அதுக்கு ஸ்பெல்லிங்கை மட்டும் மாற்றுறோம். அடுத்து த வேசஸ் ஆஃப் 10 பாட்டு அண்ட் 8 தொகை ஆர் கால்டு 11 மேற்கணக்கு நூல்கள். ஓகேவா, அப்போது 10 பாட்டும் மற்றும் 8 தொகை ரெண்டையும் சேர்ந்து என்ன சொல்கிறோம், 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, 10 பாட்டு இஸ் ஹோல் டெக்ஸ்ட் ஆஃப் 10 ஐடில்ஸ் ஹேவிங் லெங்க்தி வேர்சஸ் இன் த மீட்டர் ஆஃப் அகவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, 10 பாட்டு அப்படின்றது ஹோல்னா முழுசாக வந்து 10 பாடல்களோட முழு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா லெங்க்தி வெர்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வசனங்கள் அப்படின்னு சொல்கிறோம், செய்யுள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரொம்ப நீளமான பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களில் அகவல் அப்படின்ற ஒரு மீட்டர்னா அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அகவலில் எழுதின பாடல்களை தான் நம்ம 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைனை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா, அகவர் பாக்களால் ஆன நீளமான 10 பாடல்களின் தொகுப்பை தான் 10 பாட்டு என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து 8 தொகை இஸ் a major work of 8 individual texts containing hundreds of songs in the style of அகவர்பா, one of the 4 kinds of Tamil ப்ராசடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் PROSODY ப்ராசடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவகை அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா, தமிழில் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே பாவகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராசடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மெஜாரிட்டி அப்படின்னா ரொம்ப அதிகமானது அப்படின்னு அர்த்தம். இண்டிவிஜுவல் அப்படின்னா என்ன அர்த்தம், தனித்தனியான செய்யுள் அப்படின்னு அர்த்தம். அப்போது 8 தொகை அப்படின்றது தனித்தனி பாடல்களாலான 8 தனி பாடல்களான
தனி பாடல்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எட்டு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா அந்த தொகுப்புக்குள்ளே நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து மெஜாரிட்டி இந்த மீட்டர் ஆஃப் அகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அகவல் பாலை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாவகையெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போது அகவல் பானா என்னன்னு சொல்கிறாங்க, 4 வகை பாவகையில் ஒன்று தான் வந்து அகவற்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த 4 kinds ஆஃப் தமிழ் ப்ராசடி, அதாவது தமிழில் இருக்கும் 4 பாவகைகளில் ஒரு பாவகை தான் இந்த அகவற்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். All these songs are classified by Agam and Puram as per their content in the text அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆல் தீஸ் சாங்ஸ், இந்த 8 தொகை 10 பாட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க, ஆல் தீஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா பாடல்களையும் கிளாசிஃபைடு அப்படின்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிரிக்குதறது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி பிரிக்கிறாங்க, அகம் புறம், அகம் மற்றும் புறம் என்று பிரிக்கிறார்கள். எதன்படி அப்படின்னு பார்த்தா அதோட கண்டென்ட்டை பற்றி, அந்த பாடல்களில் இருக்கிற உள்கருத்துக்களின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அதை அகம் புறம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரி, அடுத்து 10 பாட்டு அப்படின்ற இடத்துல half of this text are belonging to ஆற்றுப்படை which deals with the external part of life அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, half of this text அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் பாதிக்கணக்கான பாதி பாடல்கள், ஓகேவா, 10 பாட்டில் இருக்க பாதி பாடல்கள் எதை சார்ந்தது அப்படின்னா பிலாங்கிங் அப்படின்னா சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சேர்ந்தது அப்படிலாம் கூட சொல்லலாம். எதை சேர்ந்தது அப்படின்னா ஆற்றுப்படையை சேர்ந்தது. which deals with the external part of life. நம்ம பார்த்தோம்ல அகம் புறம் அப்படின்னு, அதில் புறத்துக்கு எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அகம் அப்படின்னா இன்டர்னல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா, அப்போது 10 பாட்டு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் லைஃப், புறம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டெக்ஸ்ட் கைடு அ பர்சன் டு கிங்ஸ் ஆர் philanthropist for having wealth அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தீஸ் டெக்ஸ்ட் அதாவது இந்த வகையான செய்யுள்கள் கைட் எ பர்சன்னா ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுது அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட, டு த கிங், யார் ராஜா கிட்டேயோ, அல்லது ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னா கொடை வள்ளல், அதுக்கப்புறம் பொருள் வளம் மிக்க செல்வந்தர் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வாரி வழங்குற வள்ளல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஹேவிங் வெல்த், நம்மளுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த மன்னர்கிட்ட போ, இந்த வள்ளல்கிட்ட போ அப்படின்னு சொல்லி கைடு பண்ணுறது தான் இந்த ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 10 பாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம். இதில் ஆற்றுப்படை அப்படின்றது தமிழில் தான் கொடுத்துருக்காங்க, தமிழில் இருக்க வார்த்தையை அப்படியே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஆற்றுப்படை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த டிரான்ஸ்லேஷனை ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, இதில் ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்ற வேர்டெலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்து மதுரை காஞ்சி அண்ட் அனதர் டெக்ஸ்ட் டீல்ஸ் வித் எக்ஸ்டர்னல் மேட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது மதுரை காஞ்சி அப்படின்றது இன்னொரு பாடல். ஓகேவா, இன்னொரு செய்யுள். டீல்ஸ் வித் அப்படின்னா என்ன, அது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் தி லைஃப், அதுவும் வந்து புறப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறப்பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து அதர் சாங்ஸ், அதாவது மற்ற பாடல்கள் என்னென்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை ஆர் த டெக்ஸ்ட் ஆஃப் இன்டர்னல், அதாவது அகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்புறத்தை பற்றி, நம்ம வாழ்க்கையோட உட்புற நோக்கங்களை பற்றி சொல்கிற அகப்பாடல் பற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பாடல்களை சொல்கிறாங்க. அடுத்து 8 தொகை அப்படின்ற இடத்துல என்ன கொடுக்குறாங்க, இன் திஸ் ஆந்தாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொகுப்பு, பாடல்களோட தொகுப்பு, செய்யுள்களோட தொகுப்பு, இதெல்லாம் நம்ம ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆர் பிலாங்டு டு அகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது இந்த தொகுப்பில் இந்த பாடல்கள்லாம் வந்து அகத்தை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து அகம்னா என்னது, இன்டர்னல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1810 அண்டு புறநானூறு ஆர் டீலிங் வித் புறம். ஓகேவா, 1810 புறநானூறும் புறம் பாடல்கள், புறம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து புறம்னா என்னது, எக்ஸ்டர்னல். ஓகேவா,
அடுத்து புற வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பரிபாடல் இஸ் அ டெக்ஸ்ட் ஆஃப் அகம் அண்டு புறம். பரிபாடல் வந்து அகம் மற்றும் புறம் ரெண்டுத்தையும் சார்ந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டோட்டல் சாங் ஆஃப் எட்டு தொகையார் 2381 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மொத்தமாக எத்தனை பாடல்கள் செய்யுள்கள் இருக்குது அப்படின்னா 2381 செய்யுள்கள் இருக்குது. போயட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் புலவர்கள். எத்தனை புலவர்கள்? 473 புலவர்களோட பாடல்கள் அந்த எட்டு தொகையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நான் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து இந்த டேப்லர் காலத்தில் இருக்கிறது எதையுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கிறத அப்படியே தமிழில் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னு எதுவும் இல்லை. ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னா சிறப்பான விஷயங்கள், அதில் இருக்க சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அகநானூறு ஆர் நெடுந்தொகை அதோட பொய்டிக்கல் லைன் எத்தனை அப்படின்னா 13லேருந்து 31. அகநானூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? நெடுந்தொகை. ஏன்னா அதில் லைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு செயலுக்கும் 13லேருந்து 31 லைன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து அகநானூறு இஸ் டைட்டில்டு வித் 3 ஹெட்ஸ். ஓகேவா? அகநானூரில் 3 தலைப்புகள் உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கணும். ஓகேவா? த சாங்ஸ் 1லேருந்து, அதாவது பாடல்கள் 1லேருந்து 120 வரைக்கும் களிற்று யானை நிறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 121வது பாடல்லேருந்து 300வது பாடல் வரைக்கும் மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 301லேருந்து 400 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சாங்ஸ் வித் ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண்கள் அமைந்த பாடல்கள். ஒற்றைப்படை எண்களில் அமைந்த பாடல்கள் பாலை திணை பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல்கள்லாம் எந்த திணையில் பாடியிருப்பாங்களாம்? பாலை திணையில் பாடியிருப்பாங்களாம். அடுத்து சாங்ஸ் வித் 4 and 14லாம் வந்து முல்லை திணை பாடல்களோட சேர்ந்தது. அடுத்து சாங்ஸ் வித் 2 and 8 அந்த மாதிரி ஆர்டரில் போகிறதெல்லாம் வந்து எதில் பாடியிருப்பாங்க அப்படின்னா குறிஞ்சி திணையில் பாடியிருப்பாங்க. அடுத்து 6, 16 அப்படின்னு போகிற பாடல்கள் எல்லாம் மருத திணை பற்றின பாடல்கள். அடுத்து 10, 20 அப்படின்ற பாடல்கள் நெய்தல் திணை பற்றின பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 10 அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. திஸ் டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் 10 into 10 சாங்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? 10 into 10 எவ்வளோ? 100 பாடல்கள். அப்போது 10 100 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்து இட் டீல்ஸ் வித் த ஹிஸ்ட்ரி ஆஃப் 10 சேரா எம்பரர் who ruled over சேரா ரீஜியன் ஒன்ஸ் in the தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் முக்கியமான வார்த்தை அப்படின்னா ரீஜியன்னா பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்பரர் அப்படின்னா அரசர் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்டு ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட்சி பண்ணாங்க அந்த இடத்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் 10 சேரா எம்பரர், அதாவது 10 சேர மன்னர்களோட வரலாறை வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சேர பகுதிகளை ஒரு காலத்தில் ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? அப்போது 10 தமிழ்நாட்டை ஆண்ட 10 சேர மன்னர்களின் வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாப்டர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது முதல் மற்றும் இறுதி பகுதிகள் கிடைக்கவில்லை அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து ஃப்ரம் 2nd to 9th சேரா டெனஸ்டி வேர் வைட்லி எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரம்னா அதுலேருந்து அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து? 2வதுலேருந்து 2னா முடிகிற வரைக்கும் 9th வரைக்கும். ஓகேவா? அப்போது 2லிருந்து 9 வரை சேரா டினஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேரர்களோட ஆட்சி, அவங்களோட ஆட்சி அமைப்பை பற்றி என்ன பண்ணுறாங்க? வைட்லி எக்ஸ்பிளைன்டு, நல்லா தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். விரிவாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி சாங் எண்டு வித் துறை, வண்ணம், தூக்கு அண்டு நேம் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு சாங்கும் முடியும் பொழுது என்ன பண்ணுறாங்க? எண்டுன்னா முடியறது உங்களுக்கு தெரியும். எவ்ரி சாங் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். எவ்ரின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு. ஈச் அண்ட் எவ்ரின்னா ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்படின்னு அர்த்தம். ஒரு சாங்கு முடியும் போதே என்ன பண்ணுறாங்க? அதுக்கு
என்னென்ன துறை, அதோட வண்ணம் என்ன, தூக்கு என்ன, அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் வார்த்தை தான். ஓகேவா? அதனால உங்களுக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சாங் முடியும் போதும் அந்த பாடலோட எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, வண்ணம், தூக்கு, அது எல்லாத்தையும். அடுத்து அட் த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் எவ்ரி 10 poets poet king presentation regnal year of the king are mentioned அப்படின்னு சொல்கிறாங்க. at the last portion of every tense அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 10 பாடல்களுக்கும் முடிவுலையும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் எவ்ரி 10, ஒவ்வொரு 10 பாடல்களோட முடிவுலையும் என்ன பண்ணுறாங்களாம்? புலவர், அதுக்கப்புறம் அவர் பாடின மன்னர், அதுக்கப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் ரெக்னல் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட ஆட்சி பகுதி. ஓகேவா? அவங்களோட ஆட்சி அமைந்த இடங்கள் அதை பற்றியும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. மென்ஷன்னா குறிப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். திஸ் ஒன் இஸ் த ப்ரியர் டு த மெய்கீர்த்தி ஆஃப் இம்பீரியல் சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியல் சோழாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பீரியல்னால் பேரரசு அப்படின்னு அர்த்தம். அப்போ பேரரசு சோழர்களோட மெய்கீர்த்திக்கு இது வந்து முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இம்பீரியல்னால் உங்களுக்கு சொல்லிட்டேன் பேரரசுன்னு. ப்ரியர் அப்படின்னா முன்னாடி வந்தது, அதாவது மெய்கீர்த்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சுதான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன? சோழர்கள் வந்து அவங்க கொடுத்த கொடைகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க? கல்வெட்டுலையோ அல்லது செப்பு தகட்டிலே என்ன பண்ணுவாங்க? ஆணையாக வெளியிடுவாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க? மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? அவங்க அந்த மாதிரி மெய்கீர்த்தி எழுதுறதுக்கு இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். அவங்களோட புகழெல்லாம் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, சேரர்களோட புகழெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நிலையாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட புகழெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த மாதிரி மெய்கீர்த்தியாக எழுதுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். சரி, அடுத்து என்னென்ன போயட்டு, என்னென்ன அரசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 10 பாடல்களை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. யாரை பற்றினது அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றினது. அடுத்து மூணாவது 10 பாடல்கள், அதாவது 21லேருந்து 30 வரைக்கும், அது வந்து பாலை கௌதமனார் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. யார் மன்னர் அப்படின்னா பாளைய நச்சல் கீழ் குட்டுவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேர் தான். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேரையுமே வந்து நம்ம எப்படி நம்மளோட பேரை தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு எதுவும் அந்த மாதிரி தான் இதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. அதனால் நான் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து குறிஞ்சி பாட்டு. ஓகேவா? 99 flowers names are mentioned in this அகம் டெக்ஸ்ட் பை கபிலர் அப்படின்னு கொடுக்குறாங்க. குறிஞ்சி பாட்டை நீங்கள் தமிழில் குறிஞ்சி பாட்டு தான் எழுத போகிறீங்க. 99 flowers நேம்ஸ், அதாவது 99 மலர்களோட பெயர்கள் ஆர் மென்ஷன்டுனா குறிப்பிடப்பட்டுள்ளது. இன் திஸ் அகம் டெக்ஸ்ட், இது ஒரு அகப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அகப்பாடல் யாரால் எழுதப்பட்டது? கபிலரால் எழுதப்பட்டது. அப்போ நம்ம தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? கபிலர் எழுதிய அகப்பாடலான குறிஞ்சி பாட்டில் 99 மலர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பட்டினப்பாலை. திஸ் லிட்ரேச்சர் டேக்ஸ் அபவுட் தி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ், particularly in the period of Karihalan. It portrays the harbor Puhar, port of early Cholas, Karihalan in the eastern shore of Bay of Bengal அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது திஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா இந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். டேக்ஸ் அபவுட் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் சங்கம். ஓகேவா? சங்க காலத்தில் இருந்த வணிகம் மற்றும் வாணிபத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து கரிகாலனோட காலத்தை பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து இது போர்ட்ரேனா விளக்கி ஒரு காட்சியாக ஒரு படம் மட்டும் நம்மளுக்கு காட்டுது அப்படின்றத நம்ம போர்ட்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு படம் வரைகிறோம் அப்படின்னா அதில் நம்மளோட எண்ணங்களெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை தான் போர்ட்ரேஸ். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த ஹார்பர்னா துறைமுகத்துக்கு பேர் என்னது? புகார். ஓகேவா? அப்போ அந்த புகார் வந்து யாரோட துறைமுகம்? எர்லி சோழர்கள், அதாவது முற்கால சோழர்களோட துறைமுகமான புகார் துறைமுகத்தை பற்றின எல்லா விளக்கத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது? படம் போட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அடுத்து கரிகாலன் இந்த ஈஸ்டர்ன் ஷோர் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? கிழக்கு பகுதி கடற்கரையில் இருக்க வங்காள விரிகுடாவோட கிழக்கு கடற்கரை. இதில் ஷோர் அப்படின்னா என்னென்னா எங்கே இருக்குது?
ஈஸ்டர்னா கிழக்கு பக்கம், ஷோர்னா கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம், பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரிகாலன் எந்த பகுதி ஆட்சி பண்ணார்? வங்காள விரிகுடா கடலோட கிழக்கு பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காரு. அங்கே தான் வந்து அந்த புகார் துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அடுத்து சங்கம் சாங்ஸ் ஆஃப் அகம் அண்ட் புறம் ஆர் கால்டு சாங்ஸ் ஆஃப் ஹீரோயிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயிக் ஏஜ் இல்லை.